அரசு கடந்த 5 வருஷம் நான் இப்ப வந்து கேட்கறேன்ல, இந்த முறை உதயசூரியனுக்கு வாய்ப்பு கொடுங்க, அண்ணன் நல்லசிவம் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க, வாக்கு கொடுங்க, வாக்களிச்சு வெற்றி பெறுவீங்கன்னு ஏன் கேட்கிறேன்? என்ன உரிமையில கேட்கிறேன்? இந்த தொகுதிக்கு அப்படி இறங்கிடுங்க, அந்த கொடியை மட்டும் இறங்கிடுங்க. போட்டோ தான் வேணுமா? ஃபிளெக்ஸாவே அடிச்சிட்டீங்களா? சரி, இந்த போட்டோ நான் எடுத்துட்டு வரல, இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. என்ன போட்டிருக்கு? 10 தோல்வி பழனிசாமியா? இந்த முறை 10 தோல்வி. என்னப்பா விதவிதமா? கோயம்புத்தூர் குசும்பு கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன ஈரோடு குசும்பா? இது என்ன? 10 தோல்வி பழனிசாமிய இந்த தேர்தலோட மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி வீட்டுக்கு அனுப்ப செய்வீங்களா? விதவிதமா பிரிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, யாரு இது? நாம எல்லாம் முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? இவருதான் அந்த முரட்டு அடிமை. பாருங்க, அந்த போட்டோ எல்லாம் இப்ப நான் எடுத்துட்டு வரத நீங்க கொடுக்குறீங்க. இந்த கணக்கெல்லாம் என் மேல எழுதக்கூடாது. அவர் என்ன கண்ணா அப்படின்னு திட்டுறாருமா, எனக்கு எந்த அனுபவமும் இல்லைன்ட்டாரு. நான் என்ன அம்மா என்ன சொன்னேன்? எனக்கு எந்த அனுபவம் கிடையாதுதான். அந்த போட்டோட பெரிய போட்டோ வச்சிருக்கேன் பாருங்க, கையோட வச்சிருக்கேன். இந்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு இப்போ என்ன கண்ணா அப்படின்னு திட்டுறாருமா, செத்து போன்ட்டாருமா. என்ன நீ இருந்து உயிரை வாங்குற அப்படின்ட்டாரு. தோல்வி பயத்துல கண்ணா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு. அடுத்த 5 நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். இந்த 5 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்க கிட்ட சொல்லுங்க. உங்களோட தெருவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திங்க. இந்த 5 வருஷம் நம்ம என்னென்ன திட்டங்கள் பண்ணிருக்கிறோம், ஆட்சிக்கு வந்தா என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம், நிச்சயம் நம்முடைய தலைவர் செய்வாரு. நம்முடைய முதலமைச்சர் சொன்னதை செஞ்சு காட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர். இவ்வளவு பண்ணிருக்கிறோமே, ஒன்றிய பாஜக அரசு நமக்கு ஏதாவது உதவி பண்ணிருக்காங்களா? நம்ம ஏதாவது திட்டங்கள் கொடுக்குறாங்களா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்குறாங்களா? இன்னைக்கு தேர்தல் அறிவிச்சோன்னு திரு மோடி அவர்கள் வார வாரம் வராரு, தமிழ்நாட்டுக்கு வராரு. ஏதாவது பணம் வந்துச்சா? நமக்கான நிதி வந்துச்சா? எந்த நிதியும் வரல. நம்ம கிட்ட இருந்து எல்லா உரிமைகளும் பறிக்கிறாங்க. கல்வி நிதி கொடுக்கல, 3500 கோடி கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. மும்மொழி கொள்கை ஏத்துக்கணும்ன்றாங்க. மும்மொழி கொள்கை என்ன? மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை திணிக்க முயற்சி எடுக்கிறாங்க. நேற்று நீங்க செய்தியில பார்த்திருப்பீங்க, டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்க. ஆனா நம்முடைய தலைவர் தான் இந்தியாவிலே முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சோம். இன்னைக்கு அதுல நம்முடைய தலைவர் தான் வெற்றி காட்டிருக்கிறாரு. மிகப்பெரிய வெற்றி, திமுக கிடைச்ச வெற்றி, நம்முடைய தலைவருக்கு கிடைச்ச வெற்றி, நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய முதல் வெற்றி. 2வது வெற்றி இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல அந்த நல்லசிவம் அவர்களும், அதே மாதிரி அந்தியூர்ல அண்ணன் சிவபாலன் அவர்களும் ஜெயிச்சிட்டாங்கிற 2வது வெற்றி.